தேஜஸ்வி யாதவ் வந்து ஏறத்தாழ பீகார் என்பதே ஒரு சமூக நீதி அரசியல் என்று தான் சொல்வார்கள். லாலு பிரசாத் யாதவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி கலைஞர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அப்படி சமூக நீதி அரசியலிலே லாலு பிரசாத் யாதவுக்கு என்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த ஊழலை ஒழிக்க போறேன் அதை ஒழிக்க போறேன் என்றெல்லாம் சொல்லி வருகிறவர்கள் யாருமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதற்கு, இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்வதற்கு, அல்லது ஏற்கனவே நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் அரசியல் சாசனத்தை எல்லாம் இழிவுபடுத்துகிற வேலையை செய்வார்கள் என்பதுதான் நடைமுறை யதார்த்தம் இருக்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு மோசடி செய்திருக்கிறார்கள். வந்து பாலத்துக்கு கீழே எல்லாம் படுத்து கிடக்கிறான், அதனாலதான் நாங்க வந்து அட்ரஸ் வந்து 0 போட்டோம் என்று சொல்வது, 10க்கு 10 ரூம்ல எல்லாம் வந்து 200 பேர் குடியிருக்கிறாங்கிற அட்ரஸை காட்டுறது, இது மாதிரியான பல மோசடிகளை அவர் அம்பலப்படுத்தினார். ஆனால் எங்காவது நம்ம பிடிபட்டு விடுவோமோ என்கிற குறைந்தபட்ச அச்சத்திற்கு வந்து இந்த முறை அவர்கள் ஆளாவார்கள். முன்பு போல அவர்கள் வந்து தைரியமாக இந்த தவறை செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போதைக்கு அவர்கள் வந்து தேர்தல் வீழ்ச்சியிலே இருந்தால் கூட ஏற்கனவே 70 தொகுதியில போட்டியிட்டு காங்கிரஸ் 19 தொகுதி தான் வென்றார்கள். இந்த முறை என்ன செய்யறாங்கன்னா 60 தொகுதியாக அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனநிலையில வந்து காங்கிரஸ் தான் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற பழைய நினைப்பு அவர்களுக்கு இருப்பது தவறு கிடையாது. சாதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி தான். தன்னுடைய ஜாதியை தவிர பிற ஜாதிகள் ஒழிய வேண்டும் என்று எல்லாருமே நினைக்கிறான். அப்ப பிற ஜாதி ஒழிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுவது வந்து பாஜகவிற்கு வந்து எப்பொழுதுமே ஒரு வழக்கமான வாடிக்கையாக இருக்கிறது. அதை சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயர்ல அரசியல் களத்திலே விளையாடி கொண்டே இருக்கிறார். புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் இன்று உரையாட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ பீகார் தேர்தலுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய ஆரம்பகட்ட பார்வை? இதுவரைக்கும் நிகழ்ந்த ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பிலே கூட தேஜஸ்வி யாதவுக்கு தான் வந்து மிகப்பெரிய முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த வாய்ப்பை எப்படி தட்டி பறிப்பது என்பதற்காக பாஜக மிகப்பெரிய சதி வலைகளை வந்து விரிக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எதிர்க்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வந்து அவர் செயல்படவே இல்லை, அவர் பொம்மை போல இருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டு மாநிலம் சொன்னால் ரிமோட் கண்ட்ரோலில் எப்படி வந்து ஏடிஎம்கே ஆட்சியை பாஜக நிகழ்த்தியதோ அது போலத்தான் வந்து இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் எந்த முடிவையுமே எடுப்பது கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கூட அவர்களால் வந்து தெல்ல தெளிவாக சொல்ல முடியவில்லை. தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பின்னால் என்று சொல்வதன் வழியாக பாஜக தான் ஆளப்போகிறது என்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. அதோட நிதிஷ்குமாருக்கு வந்து மிகப்பெரிய வந்து அணி மாறக்கூடியதிலே வந்து அபாரமான ஆற்றல் கொண்டவர், பச்சோந்திக்கே டஃப் கொடுப்பார் என்றெல்லாம் பல பேரால் வந்து விமர்சிக்கப்பட்டவர். அதனால் அவருடைய அரசியல் என்பது ஏறத்தாழ ஒரு தேய்விரை காலத்திலே தான் இருக்கிறது. அதற்கு மாற்றாக, ஏன்னா அவருக்கு வந்து வயதாகி விட்டது, நீண்ட காலமாக அவர் அதிகாரத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார், அவர் வந்து சுயமாக செயல்படவே இல்லை, அவர் பொம்மையாக ஆட்டிவிக்கப்படுகிறார் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கிற இந்த காலகட்டத்திலே தேஜஸ்வி யாதவ் வந்து ஏறத்தாழ பீகார் என்பதே ஒரு சமூக நீதி அரசியல் என்று தான் சொல்வார்கள். லாலு பிரசாத் யாதவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி கலைஞர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அப்படி சமூக நீதி அரசியலிலே லாலு பிரசாத் யாதவுக்கு என்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஏன்னால் அவர் ரயில்வே அமைச்சராக 2004, 2009 காலகட்டத்தில் இருந்தபோது தான் ரயில்வே துறையே சக்சஸாக இருந்தது, வெற்றிகரமாக இயங்கியது, நட்டத்திலே இயங்கவில்லை என்கிற வரலாற்றையெல்லாம் அவர் படைத்தார். ஆனால் அவர் எப்பொழுதுமே வந்து என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய மதிப்பை குறைக்கிற வண்ணமாக ரொம்ப அவரை மோசமாக சித்தரிப்பது என்கிற முடிவிலே இருப்பார்கள். இப்பொழுது கூட இந்த தேர்தல் நேரத்திலே அவர் மீது பழைய வழக்குகளை 2004, 2009 ஒரு ரயில்வே கான்ட்ராக்ட் வந்து ஒரு இடத்திற்கு உணவகத்திற்கு ஐஆர்டிசிக்கு கொடுத்தார் என்கிற பழைய வழக்கை தூக்கி கொண்டு 2017 போடப்பட்ட வழக்கை இப்போது கொண்டு வந்து விசாரணைக்கு வந்து தூசி தட்டுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் எதிரணியிலே இருப்பவர்கள் வந்து அச்சத்திலே இருக்கிறார்கள். இவரை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக இந்த வழக்கை பயன்படுத்த பார்க்கிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்போ இதற்கு இடையில வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து நான் ஒரு 150 தொகுதியில் போட்டியிடுறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு மட்டும் ரிசல்ட் தெளிவாக தெரியுது, தோத்து போயிடுவோம் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அவர் வந்து ஒரு அரசியலை வந்து முன்னெடுப்பது என்பது வந்து நீங்க ஏறத்தாழ வந்து என்னன்னா வாக்கு வங்கியை பிரிக்கிற அரசியல் தான். தமிழ்நாட்டிலே வந்து விஜய் அரசியலை போல ஒரு வாக்கு வங்கியை பிரிப்பதற்கான ஒரு முன்முயற்சி தான் பிரசாந்த் கிஷோருடைய அரசியலாக இருக்கிறது. அதுவும் வந்து கரையேறாது, கரை சேராது. அது ஏற்கனவே இடைத்தேர்தல் எல்லாம் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய எழுச்சிலாம் வந்து ஏற்படலை.
எப்பொழுதுமே இந்த ஊழலை ஒழிக்க போறேன், அதை ஒழிக்க போறேன் என்றெல்லாம் சொல்லி வருகிறவர்கள் யாருமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதற்கு, இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்வதற்கு, அல்லது ஏற்கனவே நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம், அரசியல் சாசனத்தை எல்லாம் இழிவுபடுத்துகிற வேலையை செய்வார்கள் என்பதுதான் நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. அதனால தோல்வி என்று தெரிந்தே அவர் போட்டியிடுவது என்பது ஒரு ஸ்பாய்லர் ரோல் தான். முன்னாடி மக்கள் நல கூட்டணி இங்கே என்ன ரோல் பண்ணிச்சோ அதை வந்து தெளிவாக பிரசாந்த் கிஷோர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு தெளிவாக இருக்குது. ஆனாலும் அவர் ஏற்கனவே போட்டியிட்டது அல்லது அவருடைய கூட்டங்களே கூட அவர் பெருசாக பிரம்மாண்டமாக சொல்கிறாரு, ஆனால் வரக்கூடிய கூட்டம் மிக குறைவு. ஆனாலும் ஒரு ஸ்பாய்லர் ரோல் நிச்சயமாக பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியும். இல்லை, எப்பொழுதுமே ஆக்க சக்தியாக மாறுவது என்பதை விட அழிவு சக்தியாக மாறுவது என்பது கொஞ்சம் எளிதானது. எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்துருச்சுன்னா மொத்த பாலையும் கீழே கொட்ட வேண்டியதுதான். இவங்க வேலையே என்னன்னா, அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாருமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் போக்கை மாற்றுகிறேன் என்று சொல்வார்கள். கிட்ட போனா அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய விஷமத்தனம் இருக்கும். நாம் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள், சலுகைகள் அல்லது ஏற்கனவே நாம் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடு வந்து அதற்குள்ளே அதில் வந்து உயர்சாதி நலன்களுக்கான, ஆதிக்க நலன்களுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அவர்கள் கார்ப்பரேட் அரசியலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் எல்லாம் மக்களினுடைய அடித்தட்டு அரசியலிலே இருந்து அவர்கள் பிரச்சனை என்ன என்று புரிந்து கொள்வதிலே இருந்து ஒரு அரசியல் தொடங்குவது என்பது வேறு. இப்போ கலைஞர் வந்து மினி பஸ்ஸை வந்து கொண்டு வர்றாங்க, ஒரு சிறிய கிராமங்களில் வந்து மினி பஸ் கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போக்குவரத்து சாலைகளால் இணைக்கப்பட வேண்டும் கிராமங்கள். அவர்கள் அடிப்படை தேவைகளுக்கு கூட ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை, அவர்கள் விளைவித்த பொருளை கூட கொண்டு போய் விற்பதற்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை, ஒரு டவுனுக்கு போறதுக்கு அவங்களுக்கு பஸ் இருக்காது, போக்குவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னா, மக்களுடைய அடித்தட்டு பிரச்சனைகளிலே இருந்து அங்கிருந்து தொடங்குகிற அரசியல் இருந்தா முடியும். ஆனா கார்பரேட் அரசியல் வந்து என்ன பண்ணுவான்னா, அதிகபட்சம் விமான நிலைய விரிவாக்கத்துல இருந்து அரசியலை தொடங்குவான். அவன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசியல தொடங்க மாட்டான். ஒரு சாதாரண மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து, ரேஷன் கடையில வந்து போடக்கூடிய அரிசியில இருந்து, சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து இதுல இருந்து, அதுல குறித்துலாம் அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை அவர்கள் பார்த்ததும் கிடையாது, அதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்காது, அவர்களுக்கு தோணவும் செய்யாது. கொள்கை திட்டங்கள் முக்கியம் இல்லை, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா கூட்டம் சேர்த்து காட்டுறது அல்லது சோசியல் மீடியா கேம்பெயின் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்கும். இந்த போக்கு இருக்கு இல்லையா, நீங்க சொல்ற அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான போக்கு இருக்கு இல்லையா, இது எப்பவுமே அடித்தட்டு மக்களையும், ஒடுக்கப்பட்ட மக்களையும், சாமானிய மக்களையும், கிராமப்புற மக்களையும் புறக்கணித்து விட்டு ஒரு அரசியலை உருவாக்கும். எப்பவுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா, நகர்ப்புறங்களிலே இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து ஓரளவுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸா இருக்கிறவர்களுக்கான அந்த சொகுசு வாழ்க்கையில அதிகபட்சமாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அதை நோக்கிய பயணமாகத்தான் அவங்க அரசியல் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. இப்ப தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் இருக்கிறாரு. இதுல ரொம்ப நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு பெரிய பேரணியை வந்து ராகுல் காந்தி நடத்தினார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே போய் பங்கு பெற்றார். ஒரு இந்திய அளவிலே அது முக்கியமான ஒரு பிரச்சனை. 65 லட்சம் வாக்காளர்களுடைய இது வந்து காணாம போச்சு. அவர்களை எப்படி வந்து நான் இறந்தவர்களோடு இன்றைக்கு நான் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ராகுல் காந்தி புகைப்படம் போடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு மோசடி செய்திருக்கிறார்கள். வந்து பாலத்துக்கு கீழே எல்லாம் படுத்து கிடக்கிறான், அதனால தான் நாங்கள் வந்து அட்ரஸை வந்து 0 போட்டோம் என்று சொல்வது, 10க்கு 10 ரூம்ல எல்லாம் வந்து 200 பேர் குடியிருக்கிறாங்கிற அட்ரஸை காட்டுறது, இது மாதிரியான பல மோசடிகளை அவர் அம்பலப்படுத்தினார். ஆனா இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார்களா, திருத்தங்கள் நிகழ்ந்திருக்கிறதா, மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதான்னு கேட்டா, ராகுல் காந்தி மிரட்டப்பட்டாரே தவிர பெரும்பகுதி வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது மாதிரியான நடைமுறை சாத்தியங்கள் எதுவுமே தெரியல. மக்கள் மன்றத்துக்கு அதை வந்து பெரிய அளவில் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள். திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி அவர்கள் சத்தம் போட்டு கத்தவில்லை, தேர்தல் ஆணையத்திலிருந்து எதிர்வினை ஆற்றவில்லை. ஆனால் எங்காவது நம்ம பிடிபட்டு விடுவோமோ என்கிற குறைந்தபட்ச அச்சத்திற்கு வந்து இந்த முறை அவர்கள் ஆளாவார்கள். பழைய போல முன்பு போல அவர்கள் வந்து தைரியமாக இந்த தவறை செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஒரு விழிப்புணர்வோடு கூடிய அந்த வாக்காளர் வாக்குச்சாவடிகளிலே என்ன மோசடிகள் நடக்கிறது, வாக்காளர் பட்டியலிலே என்ன நடக்கிறது என்பதெல்லாம் செக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. ஆனால் நிர்வாக ரீதியாக அதிகாரப்பூர்வமாக பல மாற்றங்கள் நிகழவே இல்லை என்பது ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மாதிரி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தவறு செய்பவர்கள் எந்த மட்டத்தில் இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்னு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது உண்மைதான். என்னுடைய ஒரு முக்கியமான கேள்வி சார், ஒன்று, நிதிஷ்குமார் ஆட்சி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, வேலைவாய்ப்பு பிரச்சனை உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதே வேளையில் ராகுல் காந்தி தேஜஸ்வி காம்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கிச்சு. ஆனால் அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, சீட் ஷேரிங்கில் உள்ள ஒரு தயக்கம் ஒரு சின்ன பின்னடைவை உருவாக்கி இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, அது வந்து எப்படின்னா, மாநில கட்சி வந்து தன்னை வந்து முதன்மைப்படுத்திக் கொள்கிற காலகட்டங்களில் தேசிய கட்சிகள்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு வாழ்ந்துகட்ட ஜமீன்தார் மனநிலை அவர்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு வந்து இப்போதைக்கு அவர்கள் வந்து தேர்தல் வீழ்ச்சியிலே இருந்தால் கூட, ஏற்கனவே 70 தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் 19 தொகுதி தான் வென்றார்கள். இந்த முறை என்ன செய்யறாங்கன்னா 60 தொகுதியாக அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனநிலையில வந்து காங்கிரஸ் தான் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற பழைய நினைப்பு அவர்களுக்கு இருப்பது தவறு கிடையாது. அதற்காக களப்பணி செய்ய வேண்டும். கருத்தியல் ரீதியாக ராகுல் காந்தி என்கிற ஒரு மிகப்பெரிய வசீகரமான கள செயல்பாடு இருக்கக்கூடிய, கருத்தியல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு அவங்க மக்கள் மன்றத்திலே போய் நிறைய வேலை செய்ய வேண்டுமே தவிர எந்த வேலையுமே செய்யாம தொகுதி உடன்பாட்டில் மட்டும் நான் எம்பி ஆனா போதும், எம்எல்ஏ ஆனா போதும், மந்திரி ஆனா போதுங்கிற அந்த மனப்பால் குடிக்கக்கூடிய அந்த மனநிலையிலே மட்டுமே அவர்கள் வந்து இருக்கிறதனுடைய விளைவு தான் அந்த சில பின்னடைவுகளுக்கு அது காரணமாக இருக்கிறார். இப்போ தேஜஸ்வி யாதவுடைய கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து 143 தொகுதிகளில் அவங்க போட்டியிடுறாங்க. ஏறத்தாழ் 122 வந்தாலே ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் கூறுவதற்கான இடம் வந்துடும். அப்போ காங்கிரஸும் அதனோடு இணைந்து செயல்படுகிறது. சில தொகுதிகளில், சில 5-6 தொகுதிகளில் இழுபறியான நிலைமை இருக்கிறது. நானும் போட்டிடுறேன், அது ராஷ்டிரிய ஜனதா தளத்தை எதிர்த்து காங்கிரஸ் போட்டிடுறேன் என்கிற சில முரண்பாடுகள், உட்கட்சி முரண்பாடுகள், லோக்கல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசியலை அணுகுகிறார்கள். இவர்கள் ரொம்பவே என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தன்னை நிலைநாட்டுவதற்கு தனக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த அரசியல் போக்கும் அங்கு இருக்கிறது. அது ராகுல் காந்திக்கு கட்டுப்படாமல் தாந்தோன்றித்தனமாக அரசியல் கட்சிகளுக்குள்ளே, அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து சில பேர் வந்து அதீதமாக செயல்படுகிறார்கள். உட்கட்சி அரசியலுக்குள்ளே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த வெறியோடு கூடிய சில ஆட்களுடைய தொந்தரவுகளும் அதற்குள்ள இருக்கிறது. இதற்கு பின்னணியிலே பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் கூட இயங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது. உதாரணத்திற்காக அந்த அசாருதீன் ஓவைசியுடைய கட்சி 100 தொகுதியில் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏறத்தாழ ராகுல் காந்தியினுடைய மதச்சார்பின்மை கோட்பாட்டை வந்து வலுப்படுத்த வேண்டிய இடத்திலே தான் சிறுபான்மை சக்தியில் இருக்க வேண்டுமே தவிர, சிறுபான்மை ஓட்டுகளை நீங்கள் பிரித்து கொஞ்சம் வேறு பக்கமாக திசை திருப்பி விட்டீர்கள் என்று சொன்னால், காங்கிரசுக்கு எதிராக திருப்பி விட்டீர்கள் என்றால் பாஜகவிற்கு பாதை போட்டு தருகிறீர்கள் என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப இஸ்லாமிய சமூகத்திற்கு இதை விட ஒரு பெரிய துரோகம் இருக்க முடியாது. மதச்சார்பின்மை இல்லாமல் போவது என்பது சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தலுக்கு, எதிரிக்கு ஆயுதத்தை வந்து கையிலே கொடுப்பதுக்கு சமமான ஒரு விஷயம். அதை உவைசி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அந்த அரசியல் வந்து மிக தவறானதாக இருக்கிறது. எனவே பிரிந்து கிடப்பதன் மூலமாக, அந்த வாக்கு வங்கி சிதறடிப்பதன் மூலமாக அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, பாஜக வந்து சாதி ரீதியாக அணி திரட்டுவது, இவங்க வந்து யாதவர் அரசியல் வந்து ஒரு பெரிய அளவிலே பீகார் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று தெரிந்து விட்டால் யாதவர் அல்லாதவர்களை, சாதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி தான். தன்னுடைய ஜாதியை தவிர பிற ஜாதிகள் ஒழிய வேண்டும் என்று எல்லாருமே நினைக்கிறான். அப்ப பிற ஜாதி ஒழிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுவது வந்து பாஜகவிற்கு வந்து எப்பொழுதுமே ஒரு வழக்கமான வாடிக்கையாக இருக்கிறது. அதை சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயர்ல சாதி ரீதியாக அணி திரட்டுவது என்பது எப்பொழுதுமே ஒரு அபாயகரமான விளையாட்டை அவர்கள் எப்பொழுதுமே அரசியல் களத்திலே விளையாடி கொண்டே இருக்கிறார். அதற்கு பீகார் மக்களை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. உவைசி போன்றவர்களுடைய சிறுபான்மை வாக்கு வங்கியை சிதறடிப்பதன் மூலமாக பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்புக்கு உதவக்கூடிய மறைமுக உதவியாக அது மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தேஜஸ்வி யாதவுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் இருக்கிறப்போ, உதாரணத்திற்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சொல்லுகிற போது, இதுவரைக்கும் அரசு வேலைக்கே போகாத குடும்பங்களில் இருப்பவர்களுக்கு அரசு பணி தர வேண்டும் அவர் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அரசு ஊழியர்கள் குடும்பத்திலே இருந்து தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் வருவாங்க. ஒரு வாத்தியார் மகனாக இருந்தால் அவர் வாத்தியார் வேலைக்கு போகிறதுக்கு வழிகாட்டுதல் இயல்பாகவே கிடைத்துவிடும். வக்கீலாக இருந்தால் வக்கீலுக்கான வாய்ப்பு இயல்பாக கிடைச்சிடும். இந்த வழிகாட்டல் இல்லாதவர் குடும்பங்களில் அரசு ஊழியர் ஒருவர் உருவாவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கல்வி என்பதே அதிகாரமற்றவர்களுக்கு அதிகாரம் தருவதற்கான ஒரு வாய்ப்பு தான். அதற்கு வாசலை திறந்து வைப்பது தான் வந்து கல்வியினுடைய முதன்மையான பணி. எனவே அரசு ஊழியர்களாக நாங்கள் இதுவரைக்கும் யாரெல்லாம் அரசு பணிக்கு செல்லவில்லையோ அந்த குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவேன், அந்த குடும்பத்திலிருந்து ஒரு படித்த இளைஞருக்கு நான் அரசு பணி வழங்குவேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தை வந்து தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் முன்வைக்கிறது. அதனால இந்த முறை வந்து நிதிஷ்குமார் ஏற்கனவே வீழ்ச்சியில தான் இருக்கிறாரு. புகழ் ரீதியாக அவருடைய இமேஜ் என்பது சரிந்துதான் கிடக்கிறது. அவர் பாஜகவின் கைப்பொம்மையாகத்தான் இருக்கிறது. எனவே மக்கள் வந்து நிதிஷ்குமாரை நிராகரிப்பதற்கான சாத்தியங்கள் இந்த முறை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே சொன்னீங்க, பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய ஸ்பாய்லர் ரோல் பண்ணாரு, ஓவைசி ஒரு பெரிய ஸ்பாய்லர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதே வேளையில் நிதிஷ்குமாரோட இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆகிருக்குது. ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் ஆகியோர்கள் வந்து ஹீரோக்களாக கொண்டாடப்படுகிறார்கள். இந்த சூழலில் பீகார் வந்து தமிழ்நாட்டை போல ஒரு சமூக நீதிமன். ஸோ
ஸோ தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்னாடி நடக்க போகக்கூடிய பீகார் தேர்தல் என்ன மாதிரி முடிவுகளை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, பீகார் தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு நிகழாமல் தடுக்கும் பட்சத்தில் ஏறத்தாழ வந்து தேஜஸ்வி யாதவ் தான் வெற்றி பெறுவார் என்பது நம்முடைய கருத்து மட்டும் இல்லை, சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு வரைக்குமே அவருக்கு ஒரு தனித்துவமான வெற்றி காத்திருக்கிறது என்பது தான் அவங்க சொல்கிறாங்க. சென்ற முறையே அவர் தான் கூடுதல் தொகுதி 75 தொகுதி வரைக்கும் அவர் தான் வந்து வெற்றி பெற்றார். இவர்கள் குறைந்த தொகுதி கொண்டவர்கள் எல்லாம் கூடி வந்து அந்த ஆட்சியை வந்து அவர்கள் உருவாக விடாமல் தடுத்து கொண்டார்கள். இந்த முறை அதற்கான சூழ்ச்சியை வந்து பாஜக செய்வது, என்டிஏ கூட்டணி என்கிற பெயரிலே அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு தராத வகையில் காங்கிரஸ் பணியாற்றும் பட்சத்தில், சிறுபான்மை மக்களின் ஓட்டு சிதறாத பட்சத்தில் தேஜஸ்வி யாதவ் தான் நிச்சயம் முதலமைச்சர் ஆவார் என்பது ஒரு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அவர் வருவார் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கலை யதார்த்தம். பிஜேபி, நிதிஷ் ஆகியோரோடு தேர்தல் ஆணையம் கூட்டு வைத்தால் மட்டுமே நிதிஷ்க்கு மீண்டும் வாய்ப்பு அல்லது பிஜேபிக்கு வாய்ப்பு, மற்றபடி கட்டாயம் வெற்றி பெறப்போவது தேஜஸ்வி யாதவ் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம்.